ஹாய், இந்த வீடியோவில் நம்ம 7th ஓல்டு புக்கில் டேர்ம் 1ல் இயல் 3 வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் நமக்கு தனிப்பாடல் கொடுத்துருக்காங்க. தனிப்பாடலில் இரட்டுற மொழிதல். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இரட்டுற மொழிதலில் வந்து ஸ்லேடை அப்படின்னு சொல்லி கூட அழைப்பாங்க. இரட்டுற மொழிதல் அப்படின்னா இரண்டு பொருள்படுற மாதிரி பாடுறது, அதாவது ஒரு லைனில் ரெண்டு பொருட்கள் இருக்கிற மாதிரி பாடுறது தான் வந்து இரட்டுற மொழிதல். ஸோ இந்த பாடலை இயற்றியவர் காளமேக புலவர். ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். காளமேக புலவர் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள நந்தி கிராமம், அவர் பிறந்தது கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய நந்தி கிராமம் எனவும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எண்ணாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய இயற்பெயர் ரொம்ப முக்கியம், வரதன். காளமேக புலவரினுடைய இயற்பெயர் வரதன். அவர் வந்து கார்மேகம் போல கவிதை பாடுறதுனால தான் அவருக்கு பேர் வந்து காளமேக புலவர்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஆனால் இயற்பெயர் வரதன். திருவரங்க கோவில் மடைப்பள்ளியில் பணிபுரிந்தார். வைணவ சமயத்தில் இருந்து சைவ சமயத்திற்கு மாறினார். வைணவத்திலிருந்து சைவத்துக்கு மாறினார். திருவரங்க கோவில் மடைப்பள்ளியில் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா, இருபொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர். ஸோ ரெண்டு பொருள் படுற மாதிரி நகைச்சுவையாக பாடுறதுல வல்லவர். ஸோ இதை கூட கொஷினில் வந்து கேட்கலாம். இரு பொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவராகிய புலவர் யார் அப்படின்னு சொல்லி கூட கொஷின் கேட்கலாம். பாடல் பாருங்க. ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் துண்ணலரை சாடும் பரிவாய் தலை சாய்க்கும் நாடறிய தேடு புகழான் திருமலை ராயன் வரையில் ஆடுபரி காவிரியாமே. ஸோ வந்து இதில் ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, குதிரையையும் ஆறையும் வந்து ஒற்றுமையாக வச்சு இதில் வந்து இவர் வந்து பாடியிருப்பார். குதிரை, இன்னொன்று ஆறுங்கிறது இந்த இடத்துல காவிரி ஆறு. ஓடும் சுழி சுத்தம், அதாவது இந்த குதிரை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த திருமலை ராயன் அவனுடைய நாட்டில் புகழ்பெற்ற இந்த புகழ்பெற்ற அந்த திருமலை ராயனுடைய நாட்டில் ஓடும் சுழி சுத்தம், அது சுழிகள் இல்லாமல் நல்லா நேராக வேகமாக வந்து ஓடும். துண்ணலரை சாடும். துண்ணலர் அப்படின்னா பகைவரை வந்து சாடும், பகைவரை வந்து தாக்கும். பரிவாய் தலை சாய்க்கும், அன்பா அது வந்து என்ன பண்ணோம், நம்ம தடவி கொடுக்கும்போது அன்பா அது வந்து தலை சாய்க்கும். பரிவுனா அன்புன்னு அர்த்தம். நாடறிய தேடு புகழான், இது வந்து அவனுடைய திருமலை ராயன் அவனுடைய நாட்டில் வந்து இந்த மாதிரி இருக்குது குதிரை. அடுத்து பார்த்திங்கன்னா, ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும், அதாவது ஆறு பாயும் போது பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் வந்து சுழி இல்லாமல் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்பீடாக வந்து போகும். அது ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும். துண்ணலரை சாடும். துண்ணலர் அலர் அப்படின்னா இந்த இடத்துல மலர். அலர்னா மலர்னு ஒரு மீனிங் இருக்குது, பூவை வந்து சொல்கிறது. அப்போ வெள்ளத்தால் வந்து வெள்ளம் வந்து ஓடும்போது என்னாகும், அந்த இடத்துல மலர்லாம் இருந்துச்சுன்னா அதை அடிச்சுட்டு போகுது. அதை துண்ணலரை சாடும், அப்படியே இழுத்துட்டு போகும். பரிவாய் தலை சாய்க்கும். பரிவாய் தலை சாய்க்கும்னா அது இந்த இடத்துல வந்து பயிர்களுக்கு வந்து வளம் சேர்க்கும். அந்த மாதிரியான நாடறிய தேடு புகழான் திருமலை ராயன் வரையில் ஆடுபரி காவிரியாமே அப்படின்னு சொல்லி இந்த குதிரையையும் ஆறையும் வந்து காளமேக புலவர் வந்து புகழ்ச்சியாக வந்து பேசியிருக்காரு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். இதை படிச்சிங்கனாவே இது இவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சுழி அப்படின்னா உடல் மீது உள்ள சுழி. ஆக்சுவலி இந்த மேற்கோள்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 8 தொகை நூல்கள், இந்த மாதிரி 14 கீழ்கணக்கு நூல்கள் இதில் தான் கேட்பாங்க. ஆனால் நமக்கு நடுவில் இருந்து இந்த பாடலில் இருந்து நடுவில் ஏதாவது கொஷின்ஸ் கேட்குற மாதிரி வந்ததுன்னா அது நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த பாடல் தெரியணும். அதனால் மேற்கோளுக்காக மட்டும் இல்லை, கொஷின்ஸே உள்ளேருந்து பாடலுக்கு நடுவில் இருந்து வர ஏதாவது ஒரு பொருள் வச்சு கேட்டாங்கன்னா நமக்கு மீனிங் தெரியணும். சுழி அப்படின்னா உடல் மீது உள்ள சுழி, நீர்ச்சுழி அப்படின்னு சொல்லலாம். துண்ணலர் பாருங்கள், இங்கே இந்த இடத்துல துண்ணலர்னா பகைவர்னு ஒரு மீனிங் இருக்குது. துண்ணலர்னா பகைவர். அலருங்கும்போது மலர், அழகிய மலர்னு ஒரு பொருள். பரிவுனா அன்பாய். சாடும்னா தாக்கும் இழுக்கும். ஆடுபரி அப்படின்னா ஆடுகின்ற அந்த குதிரை. அடுத்து கல்விக்கு எல்லை இல்லை, ஔவையார் வந்து பாடியிருக்காங்க. இங்கு குறிக்கப்படும் ஔவையார் சங்ககால ஔவையாருக்கு மிகவும் பிற்பட்டவர். கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர் முதலிய புலவர்கள் இவர் காலத்தில் வாழ்ந்ததாக கூறுவர். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சங்கப்பாடல் பாடிய ஔவையாரும் இவங்களும் வந்து ஒரே ஆனவங்க கிடையாது. கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர் இவங்களுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க தான் இந்த ஔவையார்.
நூல் குறிப்பு. புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பை தனிப்பாடல் திரட்டு. அதாவது நிறைய புலவர்கள் வந்து தனித்தனியாக பாடல்கள் எல்லாம் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி வந்து பாடல்களை வந்து இயற்றிட்டாங்க. அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு தொகுப்பாக வந்து தொகுக்கிறாங்க. அதை வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமியினுடைய வேண்டுதலுக்கிணங்க. ராமநாதபுரம் மன்னர் யார்? பொன்னுசாமி. அவருடைய வேண்டுதலுக்கிணங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர் தமிழகம் முழுவதும் சென்று தேடி தொகுத்தார். ஸோ வந்து தொகுத்தவர் யாருன்னு கேட்கலாம். தனிப்பாடல் திரட்டை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா சந்திரசேகர கவிராச பண்டிதர். யாருடைய வேண்டுதலுக்கு இணங்க? ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமியினுடைய வேண்டுதல்களுக்கு இணங்க. பாடல் பாருங்க. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தையும் கூற வேண்டா புலவீர் எறும்பு உந்தன் கையால் என்சான். அதாவது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு உற்ற கலைமடந்தை. அந்த கலைகளின் தாயான சரஸ்வதி தேவியை கூட இந்த இடத்துல சொல்லியிருக்கலாம், கலைமகள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கலைமகளே வந்து என்ன பண்ணியிருக்கா, படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறா. அதாவது புலவர்கள்கிட்ட சொல்கிறாங்க கற்றது கைமண் அளவு, நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் ஒரு மண் அளவுக்கு தான், நமக்கு அல்லாதது இன்னும் உலகளவு இருக்குது அப்படின்னு சொல்லி உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம், சும்மா வந்து நம்ம பந்தயம் போடக்கூடாது. புலவீர் எறும்பு உந்தன் கையால் என்சான். அதாவது நம்மளுடைய கையில் எறும்பு வந்து வச்சோம் அப்படின்னா ஒரு சான் அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் நமக்கு அறிவு அப்படின்றது இருக்குது. நம்ம இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. கைமண் அளவு அப்படின்னா ஒரு சான் எனவும் பொருள் கொள்வர். மெத்த அப்படின்னா மிகுதியாக, பந்தயம்னா போட்டி, புலவீர்னா புலவர்களை, கலைமடந்தை அப்படின்னா கலைமகளை வந்து சொல்கிறாங்க. அடுத்து இந்த லெசன் ரொம்ப முக்கியம். ராமானுஜர் பற்றி சொல்லியிருப்பாங்க. கணித மேதை என போற்றப்படும் ராமானுஜம் எங்கே பிறந்தார் அப்படின்னா ஈரோட்டில் சீனிவாசன் கோமலம் ஆகிய அம்மைய 2 பேருக்கும் வந்து 22/12/1887 வந்து பிறந்திருக்காங்க. 1887 வந்து பிறந்தார். 3 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பேச்சு திறன் இல்லை. அதனால் இவங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திண்ணைப்பள்ளியில் படிக்கிறாரு. ஸோ வந்து ஆரம்ப கல்வின்றது அவருக்கு அங்கே தான், காஞ்சிபுரம் திண்ணைப்பள்ளியில் வந்து அவர் படிக்கிறாரு. அங்கே படிக்கும்போது தான் அவருக்கு வந்து பேச்சு திறமை வந்து வருது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் வராங்க. காஞ்சிபுரத்துலேருந்து அடுத்து கும்பகோணம், அங்கேயும் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே கணிதம் மீது வந்து மிகுந்த ஆர்வம் வந்து இருக்குது. எப்பெல்லாம் வந்து தன்னுடைய அவருக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் தன்னுடைய கணித திறமையை வந்து வெளிக்காட்டுறாரு. ஸோ இது வந்து சும்மா ஒரு எண்ணை அதே எண்ணால் வகுத்தால் ஈவு 1 என விளக்கினார். ஒரு எண்ணை வகுக்கிறது, இப்போ 5 5ஆல் வகுத்தா ஈவு 1. ஸோ மீதி வந்து 0. ஒரு எண்ணை அதே எண்ணால் வகுத்தால் ஈவு 1 அப்படின்னு சொல்லி விளக்குறாரு. அதற்கு ராமானுஜம் சுழியம் பழங்களை சுழியம் பேருக்கு கொடுத்தால் ஈவு 1 வருமா ஐயா? சுழியம்னா 0, 0வை 0வால் வகுத்தால் வந்து 1 வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஷின் கேட்குறாரு. அந்த அளவுக்கு வந்து அவருடைய கணித திறமை சிறு வயதிலேயே மேம்பட்டு இருக்குது. ஸோ நிறைய நூல்கள் எல்லாம் படிக்கிறாரு, நிறைய கற்றுக்கிறாரு. ஆய்லராக இல்லாவிட்டாலும் ராமானுஜம் குறைந்தபட்சம் ஒரு ஜாகோபி அப்படின்னு சொல்லி லிட்டில் வுட் அப்படின்றவர் சொல்கிறார். ஆய்லராக இல்லாவிட்டாலும் ராமானுஜன் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஜாகோபி. அப்போ ஆய்லர் அப்படின்ற யார் அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த 18ஆம் நூற்றாண்டினுடைய இணையற்ற கணித மேதை. ஜாகோபி அப்படின்றவர் 19ஆம் நூற்றாண்டின் ஜெர்மனியில் வாழ்ந்த கணித மேதை. ஸோ ஜாகோபி அப்படின்றது ஜாகோபி அப்படின்றவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த 19ஆம் நூற்றாண்டின் கணித மேதை. ஆய்லர் அப்படின்றவர் ஆய்லர் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டின் 18ஆம் நூற்றாண்டினுடைய கணித மேதை. இந்திரா காந்தி என்ன சொல்லியிருக்காங்க? கணித திறமையால் விஞ்ஞான உலகினை பிரமிக்க செய்து வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு இடத்தை பெற்ற பிறவி கணித மேதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணித திறமையால் விஞ்ஞான உலகினை பிரமிக்க செய்து வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு இடத்தை பெற்ற பிறவி தான் வந்து கணித மேதை அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஓகே. 1880ஆம் ஆண்டு லண்டனில் இருந்த கார் என்பவர் 15ஆம் வயதிலேயே கணிதத்தில் சிறந்து விளங்கியதைப் போல ராமானுஜமும் சிறந்து விளங்கினார். ஸோ 1880
லண்டனில் கார் அப்படின்னு சொன்னவர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா 15 வயதிலே வந்து ரொம்ப கணித திறமையால் இருக்கார். அவரும் மாதிரியே ராமானுஜமும் வந்து சிறந்து விளங்குறாரு. அடுத்து அவர் வந்து கணிதத்தில் மட்டும்தான் நாட்டமே தவிர மற்ற பாடங்களை வந்து படிக்காததுனால அவரால் தேர்ச்சி அடைய முடியல. அவருடைய தந்தை சீனிவாசன் வந்து என்ன பண்ணுறாரு, சென்னை துறைமுகத்தில் எழுத்தர் பணியில் வந்து சேர்த்து விடுறாரு. தான் கண்டுபிடித்த தேற்றங்களையும் எடுகோள்களையும் வினாக்களாக தொகுத்து இந்திய கணித கழக பத்திரிகைக்கு சென்னை துறைமுகத்தின் தலைமை பொறியாளர் பிரான்சிஸ் ஸ்ப்ரிங் என்பார் மூலம் அனுப்பினார். ஸோ வந்து எங்கே அனுப்புகிறாரு அப்படின்னா, அவர் நிறைய எடுகோள் தேற்றம் இது எல்லாத்தையும் வந்து அவர் வினாக்களாக தொகுத்து ஒரு இந்திய கணித கழக பத்திரிகைக்கு வந்து அனுப்புகிறாரு. இந்திய கணித கழகம் எங்கே அனுப்புகிறாருன்னு கூட கொஷினில் கேட்கலாம். இந்திய கணித கழக பத்திரிகைக்கு வந்து அனுப்புகிறாரு. யார் மூலியமாக அப்படின்னா, சென்னை துறைமுகத்தினுடைய தலைமை பொறியாளராக அப்போ யார் இருந்திருக்காரு அப்படின்னா, பிரான்சிஸ் ஸ்ப்ரிங் அப்படின்றவர் வந்து இருந்திருக்காரு. பெர்னௌலிஸ் எண்கள் எனும் தலைப்பில் வெளியான அவருடைய கட்டுரை கணித வல்லுநர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது. பெர்னௌலிஸ் எண்கள் அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த கட்டுரைகள் எல்லாமே வந்து வெளியில் வருது. அடுத்து ஊதியமில்லா விடுப்பு எடுத்துக்கிட்டு சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி மாணவராக சேர்றாரு. தன்னுடைய கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சிகள் ஆகியவற்றை விவரமாக எழுதி இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ஹார்டி என்பவருக்கு கடிதமாக அனுப்பினார். ஹார்டிக்கு வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கடிதமாக அவர் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரோ அவருடைய ஆராய்ச்சிகள் அதையெல்லாம் இந்த ஹார்டிங்கிறவர் யார் அப்படின்னு கூட கொஷினில் கேட்கலாம். இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர். ஸோ அவரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹார்டி வந்து அவரை லண்டன் வர வைப்பார். லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்துள்ள ட்ரினிட்டி கல்லூரியின் பேராசிரியர் E.H. நெவில் அப்படின்றவர் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு சொற்பொழிவாற்ற வந்தார். அவர் வாயிலாக செய்தி அறிந்து ராமானுஜம் இங்கிலாந்து செல்ல முடிவெடுத்தார். ஸோ ட்ரினிட்டி கல்லூரியினுடைய பேராசிரியர் தான் E.H. நெவில். ஹார்டின்றவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர். ராமானுஜம் எப்போ இங்கிலாந்து போகிறாரு அப்படின்னா 1914ஆம் ஆண்டு மார்ச் 14 இங்கிலாந்துக்கு கப்பலில் புறப்பட்டார். லண்டனில் அவரை வரவேற்க காத்திருந்த மேதைகளின் கூட்டத்தை கண்டு அவர் வியந்தார். ஸோ வந்து அவரை வரவேற்கிறதுக்காக அவ்வளோ பெரிய மேதைகள்லாம் வெயிட் பண்ணுறதை பார்த்துட்டு ரொம்ப வந்து இது பண்ணுறாரு. ட்ரினிட்டி கல்லூரியில் ஆராய்ச்சி மாணவராக ஸோ மார்ச் 17 போகிறாரு. அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா 18/4/1914 வந்து அந்த கல்லூரியில் ஆராய்ச்சி மாணவராக வந்து செலக்ட் ஆகிறாரு. அவருக்கு ஆண்டு ஒன்றுக்கு 60 பவுண்ட் உதவித்தொகை வழங்கப்பட்டது. ஸோ வந்து ஒரு ஆண்டுக்கு 60 பவுண்டு வந்து வழங்கப்பட்டது. ஸோ அதோடு சேர்ந்து தன்னுடைய ஆராய்ச்சி வந்து பண்ணுறாரு. ஸோ இது சும்மா ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். இவர் போய் வந்து சுருக்கமாக அதுக்கு வந்து விடை சொல்லுவார் கிங்ஸ் கல்லூரியில். ஹார்டி ரோசஸ் ராமானுஜன் கண்டுபிடிப்புகள் எனும் தலைப்பில் ராமானுஜத்தின் வழிமுறைகளை நூலாக வெளியிட்டு அவருக்கு பெருமை சேர்த்தார். ரோசஸ் ராமானுஜன் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லி தலைப்பில் ராமானுஜர் வந்து அவராக அனுப்புனது வந்து பார்த்திங்கன்னா பெர்னௌலிஸ் தேற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பெர்னௌலிஸ் எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பில் இந்திய பல்கலைக்கழக அந்த இந்திய கணித கழக பத்திரிகைக்கு வந்து அனுப்புகிறாரு பெர்னௌலிஸ் எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரோசஸ் ராமானுஜன் கண்டுபிடிப்புகள் அப்படின்ற தலைமுறையில் வந்து நூலாக வந்து வெளியிட்டு பெருமை சேர்க்குறாரு. யார்? ஹார்டின்றவர் ட்ரினிட்டி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர். நெவில் தான் வந்து ட்ரினிட்டி கல்லூரியினுடைய பேராசிரியர். அடுத்து இங்கிலாந்து பல்கலைக்கழகம் 1918 பிப்ரவரியில் தங்கள் கழகத்தின் உறுப்பினராக்கி எஃப்ஆர்எஸ் பட்டம் வந்து அவருக்கு வழங்குறாங்க. அடுத்து எஃப்ஆர்எஸ் பட்டம் பெற்ற ராமானுஜத்தை ட்ரினிட்டி கல்லூரி பாராட்டி சிறப்பித்தது. கல்விக்குழு சிறப்பு உதவி உறுப்பினராகவும் தேர்ந்தெடுத்த ஆண்டுதோறும் 250 பவுண்ட் தொகையை 6 ஆண்டுகளுக்கு வழங்கவும் ஏற்பாடு செய்தது. ஹார்டியின் பரிந்துரையின் பேரில் சென்னை பல்கலைக்கழகமும் 250 பவுண்ட் தொகையை 5 ஆண்டுக்கு கொடுக்க முன்வந்தது. ஆனால் ராமானுஜம் 50 பவுண்டை தம் பெற்றோருக்கும் 200 பவுண்டை ஏழை எளிய மாணவர்களுக்கும் வழங்கி வருமாறு கடிதம் எழுதினார். ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து இவருக்கு வந்து என்ன நோய் வந்திருக்கும் அப்படின்னா காச நோயால் தான்
தான் வந்து ஆக்சுவலி இறந்து போவார். காச நோய் வந்து அவருக்கு ஏற்பட்டது. அப்போ வந்து ஹார்டி அப்படின்ற அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அவரை பார்க்க வருவார். அப்போ அவர் வந்த எண் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி எண் வந்து 1729. ஸோ அதை வந்து அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அது இரு கணங்களினுடைய கூட்டுத்தொகையாக வரும் எண்களில் மிகச்சிறிய எண். இரு கணங்களின் கூட்டுத்தொகையாக வரும் எண்களினுடைய மிகச்சிறிய எண் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதாவது 1 கியூபையும் 12 கியூபையும் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது இந்த ஆன்சர் வரும். அதே மாதிரி 10 கியூப் 9 + 9 கியூபு 7 × 13 × 19. ஸோ இதெல்லாம் சும்மா ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. எதுலையாவது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எதையுமே வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து கணங்களினுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கிலாந்தில் நல்ல சிகிச்சை இருப்பினும் உடனிருந்து அவரை பார்த்து கொள்ள உறவினர் எவரும் இல்லாததால் இந்தியாவிற்கு திரும்ப முடிவு செய்து 1919 மார்ச் எப்போ வராரு? 1919. எப்போ இங்கிலாந்துக்கு போகிறாரு? 1914 தான் போகிறாரு. அவருக்கு 18 தான் வந்து இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு உறுப்பினராக அவரை சேர்த்துக்கிறாங்க. 19 ரிட்டர்ன் வந்துடுறாரு. மும்பைக்கு கப்பலில் வந்து இறங்கினார். ஏப்ரலில் சென்னைக்கு வந்து சேர்ந்தார். 1920 ஏப்ரல் 26ஆம் நாள் ஏப்ரல் 20 வந்து இறந்துடுறாரு. 3 ஆண்டாக தீராத நோயுடன் போராடிய ராமானுஜத்தின் உயிர் பிரிந்தது. அப்போது அவருக்கு வயது 33. ஸோ 33 வயது தான் வந்து அவருக்கு அப்போ ஆயிருக்கு. எப்போ பிறந்தார்? 1887 பிறப்பு. இறப்பு வந்து பார்த்திங்கன்னா 1920. ஸோ வெறும் 33 ஆண்டுகள் மட்டுமே வந்து அவர் வந்து வாழ்ந்திருக்காரு. அவருக்கு ஏற்பட்ட நோய் வந்து காச நோய். ராமானுஜன் சாதாரண மனிதர் அல்ல, அவர் இறைவன் தந்த பரிசு அப்படின்னு சொன்னவர் பேராசிரியர் E.D. பெல் அப்படின்றவர். E.D. பெல். ராமானுஜன் முதல் தரமான கணித மேதை. லண்டன் ஆளுநர் லார்மெண்ட் லண்ட். முதல் தரமான கணித மேதைன்னு சொன்னவர் லண்டன் ஆளுநரே வந்து சொல்லியிருக்காரு. லண்டன் ஆளுநர் லார்மெண்ட் லண்ட். ராமானுஜன் தான் இந்த 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கணித மேதை அப்படின்னு சொன்னவர் ஜூலியன் கக்சுலி அப்படின்றவர். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. 1962 டிசம்பர் 22 நாளன்று ராமானுஜத்தினுடைய 75வது பிறந்த நாளை முன்னிட்டு அஞ்சல் தலை வந்து வெளியிடுறாங்க. 25 லட்சம் அஞ்சல் தலை வந்து வெளியிடப்பட்டது. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1971ஆம் ஆண்டு பேராசிரியர் ராமானுஜம் அனைத்துலக நினைவுக்குழு சென்னையில் அமைக்கப்பட்டது. 1971 அஞ்சல் தலை வந்து பார்த்திங்கன்னா 62 1962 நினைவுக்குழு வந்து அமைச்சது 1971. அடுத்து 72 அக்டோபர் 3 அன்னைக்கு பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சரால் ராமானுஜன் கணித அறிவியல் நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டது. ஸோ ஒரு நிறுவனம் வந்து திறக்கிறாங்க 1972. அவர் பணியாற்றிய சென்னை துறைமுகம் சார்பில் புதிதாக வாங்கிய குடிநீர் கப்பலுக்கு ஸ்ரீனிவாச ராமானுஜம். எதுக்கு வந்து அவருடைய பெயர் சூட்டப்படுது அப்படின்னா குடிநீர் கப்பல். சென்னை துறைமுகம் சார்பில் புதிதாக வாங்கிய குடிநீர் கப்பலுக்கு அவருடைய பெயரை வந்து சூட்டுறாங்க. அமெரிக்காவின் விசுகன்சின் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ரிச்சர்டும் ஆஸ்கேயும் இணைந்து 1984 அவரது மார்பளவு வெண்கல சிலையை இந்தியாவிற்கு கொண்டு வந்து வழங்கினர். ஸோ மார்பளவு வெண்கல சிலை ரிச்சர்டும் ஆஸ்கேயும் அமெரிக்காவினுடைய விசுகன்சின் பல்கலைக்கழக பேராசிரியர்கள். கணித குறிப்புகள் அடங்கிய 3 குறிப்பேடுகளையும் ஆராய்ச்சி கட்டுரைகளையும் விட்டு சென்றுள்ளார். அவருடைய குறிப்பேடுகளில் 3000 முதல் 4000 தேற்றங்கள் 1957ஆம் ஆண்டு டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிலையம் அப்படியே ஒளிப்படம் எடுத்து நூலாக வெளியிட்டுள்ளது. ஸோ வந்து டாடா நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒளிப்படம் எடுத்து அதை வந்து ஒரு புக்காக வந்து வெளியிட்டிருக்காங்க. 3 குறிப்பேடுகளையும் ஆராய்ச்சி கட்டுரைகளையும் விட்டு சென்றுள்ளார். 3000 முதல் 4000 தேற்றங்கள் வந்து அது இருக்குது. ஸோ வந்து அந்த புக்காக வெளியிட்டது வந்து பார்த்திங்கன்னா 1957. உயர்கல்வி பெற ராமானுஜம் இங்கிலாந்து சென்றார். சென்னை துறைமுகம் சார்பில் குடிநீர் கப்பலுக்கு என்ன பெயர் வச்சாங்க? ராமானுஜன் சீனிவாச ராமானுஜம் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டப்பட்டது. ராமானுஜன் கணித அறிவியல் நிறுவனம் நிறுவப்பட்டுள்ள இடம். கணித அறிவியல் நிறுவனம் எங்கே நிறுவியிருக்காங்க?
சென்னையில் 1972. சென்னை 1972. ராமானுஜம் திண்ணைப்பள்ளியில் படித்த ஊர் காஞ்சிபுரம். கும்பகோணத்தில் வந்து உயர்நிலை பள்ளிக்கு வந்துடுறாரு. ராமானுஜம் ஆசிரியரிடம் டேஸ் மதிப்புடையது என வாதிட்டார். சுழியம். ராமானுஜம் டேஸில் எழுத்தர் பணிபுரிந்தார். எங்க எழுத்தர் பணி? துறைமுகம். ஸோ இதில் எதுவும் பாயிண்ட்ஸ் இல்லை. சிவகங்கைக்கு அருகில் பழஞ்சோற்று குருநாதனேந்தல் எனும் பெயரில் இன்றும் வழங்கியவர். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 4 வகை சொற்கள்: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். வினை ஒரு செயலை குறிக்கும் சொல் வந்து வினைச்சொல். அடுத்து இரண்டு சொற்களுக்கும் இடைப்பட்ட அந்த இணைப்பு சொல்லாக வர்றது தான் இடைச்சொல். தம்பியும், நானும் தம்பியும் அப்படிங்கும்போது அந்த அப்படின்ற அந்த இடைச்சொல், அதுதான் வந்து இடைச்சொல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொல்னா என்ன? உரிச்சொல் அப்படின்றது பல வகைப்பட்ட பண்புகளை கொண்டு பெயர் சொற்கள் வினைச்சொற்களை விட்டு நீங்காது செயலுக்கே உரிமை பெற்று வருவன உரிச்சொற்கள். இவ்வாறு இலக்கண வகை சொற்கள் பெயர், வினை, இடை, உரி என 4 வகைப்படும். அதாவது இந்த மாநகர், பெரிய, அந்த மாதிரி. அந்த மானாவே பெரியன்னு தான் அர்த்தம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெயர்ச்சொல் வேலன், வினைச்சொல் வந்தான், இடைச்சொல் 5ம் 6ம், உரிச்சொல் அப்படின்றது மாவீரன். ஸோ நம்ம இது ப்ரீஃபாக பார்க்கலாம் உரிச்சொற்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு. மாவீரன், வீரன், அவனை வந்து கொஞ்சம் பெருமைப்படுத்தி சொல்கிறது மாவீரன். மானா வந்து பெரிய, அதை உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலலாம் எதுவும் பாயிண்ட்ஸ் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா இந்த வல்லினம் மிகும் இடங்கள் நம்ம ஆல்ரெடி இந்த 2 இதுலேயும் பார்த்தோம். இதில் 8, 10 ஆகிய எண்ணு பெயர்கள் முன்னாடி வந்து வல்லினம் மிகும். 8, 10 அப்படின்னு சொல்லி அந்த எண்ணு பெயர்கள் முன்னாடி வந்து வல்லின எழுத்துக்கள் வந்து மிகும். பாடாத, கேளாத, ஆடாத இதெல்லாம் எதிர்மறை பெயரச்சம். பாடாத, கேளாத அப்படின்னு சொல்கிற இந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வல்லின எழுத்துக்கள் மிகும். பிரேம்சந்த்னா யார்? பிரேம்சந்த் அப்படின்றவர் இந்தி மொழியில் புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர். ஸோ அங்கங்கே இருக்கிற பாயிண்ட்ஸு. விவேகானந்தர் அமெரிக்காவில் ஒரு ஊரில் தங்கியிருப்பார். ஸோ இது ஒரு ஸ்டோரி தான். அவர் வந்து அந்த எல்லாம் பசங்கள்லாம் வந்து துப்பாக்கியெல்லாம் சுட்டுட்டு விளாண்டுருப்பாங்க. அப்போ வந்து இவரை வந்து கூப்பிட்டு ஒரு மாதிரி கிண்டலாக கூப்பிட்டு இது பண்ணுவாங்க. அப்போ இவர் போய் கரெக்டாக எல்லாத்தையும் வந்து அந்த முட்டை ஓடுகள் எல்லாத்தையும் வந்து சுற்றுவார். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னா, நான் இப்போ தான் அதாவது எண்ணங்களை வந்து மனதை வந்து ஒருமுகப்படுத்தி நம்ம வந்து இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா எல்லா செயல்களையும் வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரையாடு, அதாவது அழிந்து வரும் மிருகங்களில் ஒன்று வரையாடு. இதை வந்து எங்களை தமிழக இராஜாங்கத்தின் தேசிய மிருகங்கள் என சகல இராஜாங்கம், அதாவது தமிழகத்தினுடைய விலங்கு வரையாடு. இது வந்து மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா உதகையில் தான் வந்து அதிக அளவில் இருக்குது. பட் ஆனால் அது அழிந்து வரக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த லெசன் வந்து ஓவர். காலமேக புலவர் டேஸ் கோவிலில் பணிபுரிந்தார். திருவரங்க கோவிலினுடைய மடைப்பள்ளியில் பணிபுரிந்தார். ராமானுஜத்தின் கட்டுரைகள் டேஸ் தலைப்பில் வெளியானது. ரோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரில் வந்து வந்தது. ரோசஸ் ராமானுஜத்தின் கட்டுரைகள் அப்படின்ற தலைப்பில் வந்து வந்தது. தனிப்பாடல் திரட்டு எனும் நூலை தொகுத்தவர் தனிப்பாடல் திரட்டு சந்திரசேகர கவிராச பண்டிதர். யாருடைய வேண்டுதலுக்கிணங்க? ராமநாதபுரம் பொன்னுசாமி அந்த மன்னரினுடைய வேண்டுதலுக்கிணங்க லண்டனில் உள்ள டேஸ் கல்லூரியில் ராமானுஜன் ஆராய்ச்சி மாணவராக சேர்ந்தார். ட்ரினிட்டி கல்லூரி. மாநகர் உரிச்சொல்.
கிழவிக்கு மருதுபாண்டி அளித்த ஊர். ஸோ அது ஒரு ஸ்டோரி தான். அதுதான் வந்து பழஞ்சோற்று குருநாதனேந்தல் அப்படின்ற அந்த ஊர். சிவகங்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். ஸோ இது வந்து சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஏதாவது பாயிண்ட்ஸ் ஒன்றும் இதில் இல்லை, பட் இருந்தாலும் இதில் ஏதாவது பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.